அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்கு சினிமால ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஜடா தடா அப்படின்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லை இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவர் மூலமா தான் ஆரம்பிக்குது. பண்டைய காலத்துல நிறைய மக்கள் நிறைய செல்வங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு அந்த சமயத்துல சேமிச்சு வைக்கணும் அண்ட் பேங்க் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாததால அது எல்லாத்தையுமே அவங்க வெளிப்படையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கொள்ளையர்கள் அவங்களை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நகைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மக்கள் எல்லாருமே அதை பூமிக்கடியில புதைச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பயும் கொள்ளையர்கள் விடுறதா தெரியல. பூமிக்கடியில இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டும் மக்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வழிபாடு மூலமா இதை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பெரிய பெரிய மந்திரவாதிகளை சந்திக்கிறாங்க. தாந்திரிக மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தனபிசாசு அப்படின்ற ஒரு பூதம் மூலமா இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க வாய்ஸ் ஓவர் மூலமா காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபேமிலியா காமிக்கிறாங்க. ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட தூக்கம் கலைஞ்சு போகுது. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி எழுந்து கிச்சன் பக்கம் போகும்போது தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்கள நோக்கி ஒரு 2 பொற்காசுகள் ஓடி வர மாதிரி இருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. தங்கங்களா இருக்கன்னு ஏதோ ஒரு சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கு. இவங்களோட வீட்டு ஹால்ல ஒரு பெரிய உருவம், அதாவது தன பிசாசு அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா, அந்த பிசாசு அங்க உட்காந்துக்கிட்டு அதுக்கு கீழே நிறைய தங்கங்கள் வைரம் வைடூரியம் அப்படின்ற எல்லாத்தையும் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவங்களை பார்த்தது பயங்கரமான கத்து இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கணவர்கிட்ட சொல்லி கணவர் மூலமா வீட்டுக்கு ஒரு சாமியார வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. இது சரியாகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பூஜையை நடத்தி ஆகணும். அந்த பூஜையை நான் வீட்டுல இருந்தே நடத்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்க அந்த பிசாசு இவரை பயமுறுத்துது. இதனால இந்த வீட்டுல உண்மையாகவே ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து ஓடி போக இவங்க 2 பேரும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கற்பனை கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேரும் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில அந்த வீட்டுக்குள்ள இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு கற்பனை பிரசன்ட்ல பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் நிறைய மக்கள் முன்னாடி ஸ்டேஜ் மேல ஏறி நின்று இந்த உலகத்துல கண்டிப்பா பேய் இருக்கு அப்படின்ற வாதங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே இங்க பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஒரே ஒருத்தரை தவிர, அவர் வேற யாரும் கிடையாது, படத்தோட ஹீரோவான சிவா அப்படின்றவர் தான். இது இவருக்கு பார்த்ததும் ஒரு மாதிரியா இருக்கு. நீ மேல வர முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு இங்க பேய வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டிவைஸ் எல்லாத்தையும் அவர் வச்சிருக்காரு. அந்த டிவைஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோ கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதே டிவைஸ் என்கிட்டயும் இருக்கு, எனக்கு தேவையானது எல்லாமே பேய் இருக்குன்றீங்க இல்லையா, அந்த பேயை நான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே இவர் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவர் இவரோட நண்பரோட சைக்கிள்ல வந்துகிட்டே இருக்கும்போது சுடுகாட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரம் பக்கம் போக வேணாடா, ஊருக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டு சொல்லும் போது இதுதான் ரொம்ப ஈஸியான வழி, பேயெல்லாம் எதுவும் இல்ல, வாடா இங்கிருந்து போகலான்னு கூட்டு போக அவரோட நண்பர் வந்துகிட்டே இருக்கும்போது சைக்கிள் இருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போறான். ஊர் மக்கள் எல்லாருமே இது அந்த பேய் பண்ண வேலை தான், அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மரம் இருக்கு இல்லையா, அதை சுத்தி சீல் வைக்கிறாங்க. இந்த சிறுவன் அன்னைக்கு நைட்டே அந்த இடத்துக்கு போய் உண்மையா பேய் இருந்தது அப்படின்னா என் கண்ணு முன்னாடி வாங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். சோ அன்னைக்கு அந்த குழந்தை இறந்து போனது பயத்தால மட்டும்தான். இங்க பாதி பேருக்கு பேய் இருக்கு அப்படின்னு தோண வைக்கிறது அவங்களுக்குள்ள இருக்க பயம்தான். அந்த பயத்தை போக்கணும், அந்த பேய் இல்ல அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு தீசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய இடங்களுக்கு போய் அந்த பேய் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கையில பாக்குறாரு நிறைய சாமி கயிறு எல்லாம் இருக்கு. இது எல்லாமே எதுக்குப்பான்னு கேட்கும் போது இவங்களோட அம்மா பயங்கரமான ஒரு சிவன் பக்தரா இருப்பாங்க. என்னோட அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணி சில விஷயங்கள், அதாவது இவர் நிறைய ஹண்டிங்கார பிளேஸுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி போகும்போது இவர் கூட 2 நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்துதான் ஒவ்வொரு இடத்துக்கா போறாரு. மக்கள் பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து ஒதுங்குவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே இப்ப இந்த பேரனாமல் கிட்ட எல்லாத்தையும் வச்சு பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்க இன்னும் வரைக்கும் ஒரு பேயை கூட அவர் பார்க்கல. சோ இவரோட பயணம் இங்க தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ கட் பண்ண வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. இவருக்கே தெரியாம இவரோட மொத்த உடலும் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. ஆனா அப்படி பறந்துகிட்டு இருக்கும்போது இவரோட கனவுல ஒரு சின்ன குழந்தை தெரியற மாதிரியும் அந்த குழந்தை யாரோ கொலை பண்ண வராங்க, அதுவும் லேடி கொலை பண்ண வராங்க அப்படின்ற மாதிரியான விஷுவல்ஸ் வந்துகிட்டே இருக்க பயந்து போறாரு. டப்புன்னு இவரோட நண்பர் போன் அடிக்க அவர்கிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கும் போது டேய் அதுக்குதான் சொன்னேன்
என்ன அந்த மாதிரி பிளேஸ்க்கு எல்லாம் போக வேணான்னு இப்ப பாரு கனவுல வந்து பயமுத்துதுன்னு சொல்ல டே சயின்டிபிக்கா நம்ம ரியல் லைஃப்ல பார்க்காத முகங்கள் நமக்கு கனவா வர வாய்ப்பே கிடையாது, இது வேற நம்ம ஒண்ணுடா அப்படின்ற மாதிரி இதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் ஒரு ஹண்டிங்கார பிளேஸுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணோட உருவம் தூரத்துல இருக்கிறத கவனிக்கிறார். அந்த உருவத்துக்கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண அப்பதான் அது உண்மையான பெண் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவரோட முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சிலையை தூக்கிட்டு போறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி அந்த லேடியோட முகத்தையும் காமிக்கிறாங்க. அவங்களோட அம்மா போன் பண்ணி கோவிலுக்கு வர முடியுமான்னு கேட்க இவங்க அங்க போறாங்க. அந்த இடத்துலதான் ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நாளா ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மூலமா அதாவது ஹீரோயின் மூலமா அந்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இதனால ஹீரோயின் கூட பரிச்சயமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோ வந்தது. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எதிரெதிர் திசையில பார்த்துட்டு ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க இல்லையா, இதனால பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் சில பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. முதல் விஷயம், ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மிஸ்ட்ரியான இடங்களுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டுக்குள்ள பழமையான ஒரு சிலை இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டு ஓனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அவர் கொடுக்காததால அவருக்கே தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த சிலையை எடுத்து வந்துகிட்டே இருக்கும்போது நீங்க வர்றதை பார்த்தேன், நீங்க தான் ஹவுஸ் ஓனரோ அப்படின்ற பயத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் இந்த சைடு இந்த பேய் பிசாசு அப்படின்ற விஷயம் இல்ல அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனார் இல்லையா. இந்த விஷயம் அம்மாக்கு தெரியாது. சோ நீங்க இதை சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா உங்க மேட்டரை நான் உங்க வீட்டுல சொல்லாம இருக்கேன்னு சொல்ல இங்க ஒரு அழகான காதல், அதாவது ஒரு பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத இந்த பாடம் மொழியில நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ண ஹீரோ தூக்கத்தில் இருக்கும்போது மறுபடியும் இவருக்கு அந்த கதை வர ஆரம்பிக்குது. இந்த வாட்டி அந்த குழந்தைய ஒரு நபர் கொலை பண்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்க கண் விழிக்கிறாரு. ஒரு இடத்துக்கு போய் இளநீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற ஒரு நபரை சந்திச்சார் இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட் ஒரு மர்மமான புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேங்கோட போயிருக்காரு. அங்க மிஸ்டீரியஸான வகையில இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போய்கிட்டே இருக்கு. இவருக்கு பக்குன்னு இருக்கு. வேக வேகமா அந்த நபரை சந்திக்கணும், அதாவது அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற நபரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்களே அந்த பிசாசு, அது பயங்கர கோபமா கத்துற மாதிரியோ ஹீரோ வந்துட்டு இருக்கா இல்லையா, அவர் சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. அதாவது ஒரு லாரி மூலமா ஹீரோவோட வண்டி அடிச்சு தூக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு ஹீரோ எதிரில் வந்துகிட்டு இருக்காரு, லாரி வேகமா வந்துகிட்டு இருக்குன்றக்கும் பட்டுன்னு குறுக்குல ஒரு நாய் வந்து நின்னதால ஹீரோ வேகத்தை குறைக்கிறாரு, வண்டியை ஸ்டாப் பண்றாரு. அண்ட் இதனால ஆக்சிடென்ட் நடக்காம போயிடுச்சு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அந்த நபரை போய் சந்திக்கிறாரு. உங்களோட அசிஸ்டன்ட் இறந்து போனது ரொம்ப கவலையா இருக்கு, நம்ம அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க இது நாள் வரைக்கும் இவர் போனது எல்லாமே ஹண்டிங் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போ இறந்து போன நபர் போனது ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க நிறைய புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் நோண்ட ட்ரை பண்ணாலும் ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் உயிரோட அங்க இருந்து வந்ததே கிடையாது. அங்க இருக்கிற ஒரு பிசாசு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஊரை விட்டு காலி பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. சோ அதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போன நபர் தான் இறந்து போன நிலையில வந்தாருன்னு சொல்ல ஹீரோக்கு கியூரியாசிட்டி அதிகமாடுது. அது என்ன இடம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இவர் சொல்ல மறுக்கிறாரு. இது நேரம் வரைக்கும் நீ கேட்டது நீ போனது அது எல்லாமே அப்பாற்பட்டதுதான், இங்க போன அப்படின்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து, இதனால நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல இந்த விஷயத்தை ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இவரோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியா இல்லையா, ஊரே நடுங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நீ போக கூடாது, இனிமேலும் அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கிட்டு இவங்க அங்க இருந்து போகும்போது ஹீரோ சின்ன பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா இல்லையா, அவரோட இன்னொரு அசிஸ்டன்ட் மூலமா கால் வருது. அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டு போறேன், ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும்னு சொல்ல ஹீரோ சம்மதிக்கிறார். சோ தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த நபரை போய் சந்திக்கிறாரு. ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மர்மமான கிராமத்துக்கு போறாங்க அப்படின்றத நமக்கு ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஹீரோயின் முத கொண்டு ஹீரோட அம்மா வரைக்கும் ஒரு சாமியார கோயில்ல சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சாமியாருக்கு தூக்கம் தெளிது, ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்றத உணர்றாரு. வேக வேகமா ஹீரோயினுக்கு போன் அடிச்சு நீ உடனடியா இங்க வர முடியுமாவா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட அக்கா வெளியூர்ல அதாவது வெளிநாட்டுல இருக்காங்கன்னு இருக்கும். அவங்க கரெக்டா நள்ளிரவுல போன் பண்ணி அப்ப நான் ஒரு இன்டர்வியூக்கு போய் ஆகணும், எனக்காக நீங்க இதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் அந்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார். சோ மூணு சைட்ல மூணு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க இந்த ஊருக்கு போன ஹீரோவை காமிக்கிறாங்க. அங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த புதையல தோணணும் அப்படின்ற மாதிரி மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ வர்றதை பார்த்ததோ சாமி அவன் வந்தது கரெக்ட் தான், நம்ம ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு பயன்படுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓரமா நிக்க வைக்க அவர் இங்க ஏதாவது பேய் அமானுஷம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவரோட டிடெக்டர் மூலமா வச்சு கவனிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சைடு சாமியார் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனோட ஜாதகத்தை நான் பார்த்தேன், அதாவது ஹீரோ இருக்கா இல்லையா அவரோட ஜாதகம் இது நாள் வரைக்கும் அதாவது இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்ததே கிடையாது. இந்த ஜாதகத்தை வச்சுட்டு இருக்கவருக்கு சாவு மட்டும்தாமா நிறைஞ்சிருக்கு, மத்த எதுவுமே இதுல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல பயந்து போறாங்க. மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கறது மூலமா இவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சாவு வரப்போகுது, இவரும் சாக போறாரு அப்படின்ற
விஷயத்த சொல்ல அதே சமயத்துல வீட்டுல காமிக்கிறாங்க. அப்ப அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு கீழே விழ ஓடி வந்து மனைவி கவனிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க பயங்கரமா இடி விழுந்து எரிய ஆரம்பிக்குது. மந்திரத்தை நிறுத்துற மாதிரி தெரியல. ஹீரோட டிடெக்டர்லயும் பயங்கரமான எனர்ஜி அடிச்சுக்கிட்டே இருக்க இதை அவர் கவனிக்கல. அண்ட் ஹீரோயினை போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் எடுக்கிறதா தெரியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கதான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வருது. வேக வேகமா அங்க போய் பார்க்க இவங்களோட அம்மா இந்த கேஸ் ஆன் பண்ணி கையில நெருப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை தூங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவர் அந்த கிராமத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, உன் ஜாதகத்தால உனக்கும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் மரணம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்ல சொல்ல என்னால அதை கேட்க கூட முடியல. நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு அது ஊருக்கு மறுபடியும் போகாதன்னு சொல்லும் போது அந்த சமயத்துலதான் ஹீரோட நண்பர்கிட்ட இருந்து கால் வருது. ஒரு நியூஸை ஷேர் பண்ணி விடுறாரு. அதை பார்க்கும்போது பக்குன்னு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு இடத்துல இருந்து வந்தா இல்லையா, அந்த இடத்துல இருக்க எல்லாருமே புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போய் மர்மமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம, அதாவது பார்க்காம வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை இவரோட அப்பா கவனிக்கிறாரு. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை இவரோட அம்மாவும் கவனிக்கிறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி உறைஞ்சு போற மாதிரி ஆயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க சின்ன வயசுல இருந்து எந்த ஊருக்கு நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி நாங்க ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்தோமோ அந்த ஊருக்கு தான் நீ இப்ப போயிட்டு வந்திருக்கான்னு சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. என்ன பேசிக்கிட்டு நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட மேற்கொண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு துணி எரிய ஆரம்பிக்குது. அது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா போக அப்ப இவருக்கு ஒரு போட்டோ கிடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இவரோட கனவுல ஒரு குழந்தைய கொல்ற மாதிரியும் அதை ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து கொலை பண்ற மாதிரியும் நிறைய விஷுவல்ஸை பார்த்திருப்பா இல்லையா, அந்த போட்டோ. அதாவது அந்த ஆண் பெண் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களோட கையில அந்த குழந்தை இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு நினைச்சேன். இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி அப்பா கேட்ட வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க தான் உன்னோட உண்மையான அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை இவரால் ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்க ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. அந்த பிளாஷ்பேக்ல மொத்தம் 3 தம்பதியர்கள், அதுல ஹீரோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்ல, பல வருடங்கள் கழிச்சு அவங்க கர்ப்பமாகறாங்க. இதனால இவங்களோட வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோட மாமா அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரோட மனைவி வீட்டுல ஒரு மாந்திரிகரை வச்சு வீட்டுக்குள்ள குறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள புதையல் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் கவனிக்கிறாரு. இதை வெளியெடுக்கணும் அப்படின்னா அது சாதாரண காரியம் கிடையாது. நான் சொல்றது நீங்க பண்ணி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த புதையல நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 5 அமாவாசைக்கு பூஜையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியோட கணவர் இதெல்லாம் தப்பா இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மளோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இருக்கு, உங்களோட தங்கச்சியை பாருங்க, மத்தவங்களை பாருங்க, எல்லாரும் மேம்பட்டுக்கிட்டே போறாங்க இல்லையா, இந்த புதையல் மூலமா நம்மளோட வாழ்க்கை மேல வரப்போகுது அப்படின்னா அதுக்கு நான் உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உக்கிரமா அந்த பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. அப்பதான் அந்த மாந்திரிகர் இருக்காரு இல்லையா, இந்த பூஜைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டுக்குள்ள எங்க புதையல் இருக்கு அப்படின்றது நம்மளால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நீல நிற கண்களுடைய ஒரு குறிப்பிட்ட ராசியில பிறந்தவங்களால மட்டும்தான் அதை பார்க்க முடியும்னு சொல்ல இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரு தேவி அப்படின்றது, அவங்க தான் இந்த கரெக்டான ஆள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள இவங்களோட வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல இல்லையா. இதனால தேவி கால் முடியாம ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. சொந்த வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்குமா. இதனால பிறக்க போற குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. நீ உன்னோட பிறந்த வீட்டுக்கு வந்து ஒரு பூஜையை போட்டுட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாதாம நடக்கணும் சொல்ல இவங்க குழந்தைக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா. இதனால சரின்னு சம்மதிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண பூஜையில காமிக்கிறாங்க. அது மாந்திரிக மனிதன் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் தேவிக்கும் அவங்களோட கணவருக்கும் பயமா இருக்கு. எது நடக்குது இங்க அப்படின்னு நம்ம கேட்க, இது எல்லாமே நம்மளோட குழந்தையோட நல்லதுக்காக தான், நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல அந்த தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கண்கள்ல ஏதோ மைய தடவுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்ணை திறந்து பாருங்க, இங்க உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அவங்களோட இடது சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய தங்கங்கள் ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தெரியும் போது அங்க இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த இடத்துலதான் நாம தேடிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்த நோண்டுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபரை நோண்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு தேவிக்கு வலி வர ஆரம்பிக்குது, குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால வேக வேகமா அவங்களோட கணவர் உதவி வேணும், நீங்க வந்து உதவி பண்ண முடியுமா அங்க இருக்கிறவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்
இது தடைப்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட எல்லாரோட உயிருக்கு ஆபத்து, இதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க இவரால் பொறுத்துக்க முடியல. உதவி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே போக இங்க அந்த பள்ளத்தை தோண்டியாச்சு. அந்த பாட்டிக்குள்ள புதையல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ரத்த சோறு எல்லாத்தையும், அதாவது ஒரு கோழியை பலி கொடுத்து ரத்த சோறை வைக்கிறாங்க. அந்த ரத்த சோறு அங்க இருக்க நிறைய கருப்பு உருவங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே சத்தங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க மாந்திரிகவாதியோ பலி பத்தல நினைக்கிற ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலியிடுன்னு சொல்ல சத்தங்கள் கம்மியாக ஆரம்பிக்குது. மறுபடியும் பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க பிசாசு இருக்கு இல்லையா, அது இவங்களை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கு. கையில அவ்வளவு ஆயுதங்கள், அவ்வளவு நகைகள் அது போட்டிருக்கு. சோ அதை எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னா அது கேட்கறத நம்ம கொடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்க ஓடி போன தேவியோட கணவர் ஒரு வயசான பாட்டியை கொண்டு வராரு. அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம், நேரம் கிடையாது தம்பி, குழந்தை இங்கேயாவது நம்ம பிரசவம் பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி துணி எல்லாத்தையும் கட்டி பிரசவம் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த சைடு அந்த பிசாசு இருக்கு இல்லையா, பலிகள் பத்தாம இன்னும் எனக்கு பலி வேணும் பலி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க எருமை மாடை கொண்டு வந்து பலியிடுறாங்க. அந்த பலியும் இதுக்கு போதுறதா தெரியல. இந்த பலி வேணும் அப்படின்னா வேற எந்த பலிதான் வேணும்னு கேட்கும் போது அந்த பிசாசு கையை காமிக்குது. அங்க இருக்கிறது இப்ப பிறந்த குழந்தை, அதாவது தேவிக்கு குழந்தை இந்த சமயத்துல பிறகுது. சோ தேவியோட குழந்தைய பலி கேக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனடியா அந்த பலியை கொடுத்தாக்கணும், இல்லன்னா நம்ம இங்க இருக்க ஒருத்தரும் உயிரோட போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதி சொன்னதால அந்த நபர் ஓடி போறாரு. குழந்தைய பலி கொடுத்தாக்கணும், இல்லன்னா நம்மளோட உயிருக்கு ஆபத்து, நீங்க வேற குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி குழந்தைய புடுங்கலாம் ட்ரை பண்ண. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, இது மாதிரி விஷயங்களால என் குழந்தைய கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்கள தட்டி விட்டுட்டு இவங்க அங்கிருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பூஜை தடைப்பட்டு போயிடுச்சு. இதனால இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க 3 பேருமே பூஜை தடைப்பட்டு போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மாந்திரிகவாதி அந்த பிசாச பாக்குறாரு. உனக்கு பலி தானே வேணும், இந்த பலி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு பிசாச பார்க்க அந்த பலியை அது ஏத்துக்கிறதா தெரியல. இன்னும் எனக்கு பலி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவரும் கழுத்தறுத்த நிலையில இறந்து போறாரு. சோ ஸ்டார்டிங் சீன்ல நடந்தது இங்க கனெக்ட் ஆகுது. ஆனா அன்னைக்கு அந்த குழந்தைய பலி வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பிசாசு கேட்டதால அவங்களோட பூஜை தடைப்பட்டு போயிடுச்சு, பலி கொடுக்க முடியாம போயிடுச்சு இல்லையா. இதனால ஊருக்குள்ள எங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பிசாசால அவங்க கொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஊருக்குள்ள நிறைய பேர் புதையல் எடுக்கணும் அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது தோண்ட ட்ரை பண்ணா அவங்களும் இறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல குழந்தைய தூக்கிட்டு போனாங்களே தேவியோட அப்பா அம்மா, அவங்க 2 பேரும் குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த பிசாசு கேட்ட பலி இன்னும் உயிரோட தான் இருக்கு இல்லையா. இதனால இவங்க மூலமாவே அந்த குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுதான் ஹீரோக்கு இப்ப பிரசன்ட்ல கனவா வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள். சோ இதனால இவங்க 2 பேருமே ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. நம்மளால நம்மளோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக எரிச்சுக்கிட்டு இறந்து போறாங்கன்னு இருக்கும். சோ குழந்தைய அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்ததா இவங்க வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவரோட அம்மா அப்பா உயிரை விட்டு தான் உன்னை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல அவர் கண்ணீர் மல்க இறந்து போன வீடு இருக்கு இல்லையா அங்க போறாரு. என்னோட அம்மா அப்பாவை நீங்க இங்க இருக்கிறது உண்மை அப்படின்னா எனக்கு அதை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அந்த மீட்டர் துடிக்க ஆரம்பிக்குது. முதல்ல இவர் பேய இப்போ இங்க உணர ஆரம்பிக்கிறாரு. அதுவும் தன்னோட அம்மா அப்பாவா அந்த பேய் இருக்காங்க. இதனால சோகமடைகிறாரு. அப்படியே கட் பண்ண அந்த சாமியார ஃபேமிலி மொத்தமும் சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா ஹீரோக்கு நிறைய முறை அந்த பிசாசால ஆபத்து வந்திருக்கு அப்படின்றதும் ஒரு முறை இவங்களை அந்த கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது இவனுக்காக உயிர் தியாகம் பண்ண இவனோட அம்மா அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட மாதிரி நடந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய் அதாவது முதல்ல இந்த ஊருக்குள்ள காலை வச்சு அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தது. அது எல்லாமே கனெக்ட் ஆகுது. அது கூடவே அந்த புதையல், அதாவது அந்த புதையல பாதுகாத்துக்கிட்டு இருக்க பிசாசு இருக்கு இல்லையா, இவனை பலியா கேட்டு அந்த பலி இன்னும் கொடுக்கப்படாம இருக்கு. இது நாள் வரைக்கும் இவன் உயிரோட இருந்தது அந்த கடவுள் சக்தியால மட்டும்தான். ஆனா இனிமேல் கண்டிப்பா அந்த பிசாசு இவனை விடாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கே இவன் காலை வச்சுட்டு வந்துட்டான் இல்லையா, இன்னும் கோபம் அடைஞ்சிருது. அது பழி வாங்கணும், இவனை பலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்ல இந்த இடத்துலதான் ஹீரோ அந்த பிசாசை அழிக்கிறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பிசாசு பர்டிகுலரா ஒரு வீட்டுல இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த வீடு ஃபுல்லாவே நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி அதை சுத்தி வச்சோம் அப்படின்னா இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்றத அந்த சாமியார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எங்க இருக்கோ அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. கோயில் கருவறை இருக்கு இல்லையா, அங்க இருக்க மெட்டல் மூலமா, அதாவது கோயில் கருவறையில சாமி சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க இல்லையா, அது மூலமா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய சிவன் கோயில்ல இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் அஷ்டலிங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. சோ நிறைய சிவலிங்கங்கள், அதாவது ஒரு மெட்டல்ல செஞ்ச சிவலிங்கங்கள் எல்லாத்தையுமே அந்த வீட்டை சுத்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அஷ்டலிங்கங்களை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவோட வளர்ப்பு அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஊருக்கு போனா நீ இறந்து போயிடுவேன், அந்த ஊருக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி பல முறை சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னோட அப்பா அம்மாவை அந்திப்படுத்தாம அந்த பேய்கிட்ட இருந்து என்ன பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சுத்த
விட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, கண்டிப்பா எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இங்கேயே இருந்தா அங்க போகாம இருக்கேன் அப்படின்னா என் உயிருக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்படி இல்ல, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு அது ஆபத்து வரதாமா போகுது, அதை எதிர்த்து பேஸ் பண்ணி எனக்கு ஏதாவது ஆனா கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு போக பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற குரூப் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே அங்க வந்து ரெடியா இருக்காங்க. பாசிட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருக்கா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்க இங்க ஹீரோ அந்த சிவலிங்கங்கள் எடுத்துக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் இடத்துல பள்ளம் தோண்டாங்க அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பள்ளத்துல இருந்து நிறைய மண் இல்லாம மேல வந்து ஒரு புத்து மாதிரி காட்சி அளிக்குது. அந்த இடத்துலதான் புதையல் இருக்கு. சோ அந்த இடத்துலதான் அந்த பிசாசு இருக்கு அப்படின்றத புரிந்துகிட்டு ஒவ்வொரு லிங்கங்களா ஹீரோ எடுத்து கொண்டு போய் வைக்கும் போது நிறைய தடைகள் ஹீரோவை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு லிங்கத்தையா வைக்கும் போது இவருக்கு நிறைய ரத்த காயங்கள் ஏற்படுது அப்படின்ற மாதிரியும், அந்த இடத்துல 3 பேர் பலி கேட்டு இறந்து போனாங்க இல்லையா, அந்த 3 பேருமே இவரை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போற மாதிரியும் அங்க இருக்க விஷயங்கள் எல்லாமே இவர் துன்புறுத்துற மாதிரியான நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல இவரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி படுறது இவரோட அம்மா அப்பா 2 பேரும் தான். சோ இவங்களோட சக்தியால அவர் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இது நேரம் வரைக்கும் இவருக்கு துணையா இருந்தது 2 சக்திகள். ஒன்னு அம்மா அப்பாவோட சக்தி, இன்னொன்னு கடவுள் சக்தி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கடவுளோட சக்தி இவருக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. அந்த எல்லா லிங்கங்களையும் சேர்க்கும் போது ஒரு ஒளி வர ஆரம்பிக்குது. அந்த ஒளியில ஒரு சிவனை பார்க்கிறார் அப்படின்ற மாதிரியோ சிவனோட மொத்த சக்தியுமா இவராகி அந்த பிசாசை அழிக்கிறார் அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கற்பனா இது எல்லாமே புரிஞ்சு தன்னோட அம்மா அப்பா கிட்ட இவர் பேச மாட்டோமா அப்படின்ற மாதிரி மிஷினை வச்சு காத்துக்கிட்டு இருக்க. ரெஸ்பான்ஸ் வர மாதிரியே தெரியல. ஹீரோயினும் உன்னோட அம்மா அப்பா முக்தி அடைஞ்சு இங்க இருந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ இதை கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரை கூட்டு போக அப்படியே கற்பனா ஒரு சில மாதங்கள் கழிச்சு அந்த இடத்துக்கு வேற ஒரு மர்ம நபர் வர மாதிரியோ யார் எவர் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஆனா அவர் வந்ததுக்கான காரணம் மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த பிசாசை இது நேரம் வரைக்கும் இவங்க அழிக்க கிடையாது, அடைச்சுதான் வச்சிருக்காங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது அழியக்கூடியது கிடையாது, அதை அடக்கி வேணா வைக்கலாம். அப்படி அடைக்கப்பட்டிருந்த அந்த எனர்ஜியை இவர் ரிலீஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு எதிரில் அந்த பிசாசு நின்றுகிட்டு இருக்கு, இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. சோ ஏதோ ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க.